வணக்கம் ஃபஸ்ட்டு. நான் உண்மையிலேயே எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஏன்னா எனக்கு நன்றிங்கிறத தவிர வேறு பெரிய வார்த்தை சொல்கிறதுக்கு தெரியல. ஸோ முதல்ல இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன இங்கே இருக்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரெண்டாவது தடவை என்னை நம்பி படம் கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஜனா, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் லலித் சார் அண்ட் ஜெகதீஷ் ப்ரோ அண்ட் அர்ஜுன் சார், த்ரிஷா மேம், கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், மடோனா, ஆல்மோஸ்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். அவங்க எல்லாமே ஃபேமிலி. ஸோ அதனால் இங்கே எனக்கு பெருசாக தேங்க் பண்ண வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பூஜை போட்டதுக்கப்புறம் எந்த ஈவெண்ட்டுமே இல்லாமல் எந்த ப்ரொமோஷனுமே இல்லாமல் பண்ண படம்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், பட் அது சக்ஸஸ் மீட். அண்ட் அது வந்து ஒரு பெரிய கனவுமா இருக்குது எனக்கு. அதுக்கு முதல்ல அது மக்களுக்கு, ஃபேன்ஸ்க்கு, ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆல் தி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி என்னோட டீம் சார்பா. என்ன அவ்வளோதானா? அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி. என்ன சார் நீங்கள் எடுத்த படத்தை டீகோட் பண்ணவே ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிறாங்க எல்லாரும். நீங்கள் சக்ஸஸ் மீட்ல 4 நிமிஷம் கூட எடுத்துக்கலன்னா எப்படி? நான் சொன்னேனே, நன்றி விட பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லைண்ணா, எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு மைண்ட்லேயும் இருக்குது, ஒரு ஃபேனாக ரசிச்சதுலையும் இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ளே போய் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு டீகோட் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ளஷரா ப்ரெஷரா? இன்னும் கூட கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யணும்னு தோணும். ஏன்னா அவங்க நிறையா யோசிப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். அண்ட் அதான் இது நான் அப்படி நினச்சி பார்க்குறதில்ல. இதுதான் என்னோடய வேலை, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில். நான் அதை பேஷனேட்டாக சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ இதில் கஷ்டம்னு சொல்கிறக்கோ கம்ப்ளைண்ட் சொல்கிறக்கோ இங்கே எதுவுமே இல்லை. அண்ட் லலித் சார், சினிமா எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை சார். சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கோர்த்துட்டு போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் சார். அது ரிலீஸ் பண்ணுறது மாதிரியே தான் அதுவும். ஓகே, இப்போ உங்களுடைய படத்தில், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் வந்து பெரிய பெரிய டிரெக்டர்ஸ். அவங்க வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான டிரெக்டர்ஸ். அவங்க நடிக்கும்போது ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க கொடுத்துருவாங்களோன்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ப்ரெப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்துட்டு விஜய் நாட்டை சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைரக்டர்ஸ் இருக்காங்க நம்ம செட்டில். எனக்கு மெயினாக வந்து மிஷ்கின் சாரும் கௌதம் மேனன் சாரும் அங்கே செட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து நர்வஸாக தான் இருந்தது. எனி டே நான் காலேஜ் படிக்கும்போது தே பிகம் ஹியூஜ் டைரக்டர்ஸ். அப்போ அவங்க முன்னாடி கரெக்டாக ஷாட் வச்சிடணும், ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் இருந்தது. பட் ஆனால் அந்த கம்ஃபர்ட்னஸ் அவங்க கொடுத்தது இருக்குல்ல, ஒரு ஃபெலோ டைரக்டராக அவங்க இது இருக்கும்போது இல்லை எவ்வளோ கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஒர்க்கிங் வித் அவங்க கொடுத்த அந்த ஜோன் தான். நான் வந்து கௌதம் மேனன் சாருக்கு வந்து ஒரு நாள் டைலாக் வந்து அங்கே போய் கொடுப்பேன், எழுதின்னு போய் கொடுப்பேன். ஒரு நாள் விஜய் நான் பார்த்தார், அவரை கூப்பிட்டு இப்போ கொண்டு வந்து கொடுத்தானா சார், அவன் நீங்கள் பண்ணாதீங்க, அவன்ட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ஃபர்ட்னஸ் வித் இந்த டிரெக்டர்ஸ் இருக்கும். இன்னும் எனக்கு இவர் நடிக்க வைக்கணும்னு ஆசை அப்படின்னா லோகேஷ் அவர்கள் எந்த இயக்குனரை நடிகராக மாற்றணும்னு ஆசைப்படுவார்? வெற்றிமாறன் சார். நான் முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். முன்னாடியே ஒரு தடவை ட்ரை பண்ணேன், நடக்கல. கொஞ்ச நாள் அடம் பிடிச்சது. எதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமாண்ணே? நான் 2-3 படங்களுக்கு ட்ரை பண்ணேன், வில்லனா அவரை ட்ரை பண்ணி வந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பார்த்துட்டு மக்களோட ரிவ்யூ எல்லாம் கேட்கும்போது நல்ல நல்ல ரிவ்யூஸாக வருது. ஏன்னோ ரியல் பீப்புள், ரியல் மக்கள். அண்ட் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே கூடியிருக்கிறது அண்ட் உங்களோட நம்பர்ஸ் விச் நெவர் லைஸ். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது விஜய் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னாரா? ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நான் ஃபைனல் காப்பி காமிச்சோன்னே அவர் ஒரு ஹக் பண்ணார், ஒரு முத்தம் கொடுத்தாரு எனக்கு இதில் க்யூப்பில். எனக்கு அங்கேயே நான் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நான் இந்த படம் 3 வருஷம் முன்னாடி அவர் கதை சொல்லும்போது ஐ வாண்ட் டு அன்லீஷ் அந்த பர்ஃபார்மர் விஜய் சார் இதில் கொண்டு வரேன். நான் அதுக்கு தான் முதல் நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது அவருக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அவர் சொன்னது ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம். இனிஷியலி ஃபர்ஸ்ட் நாள் வந்து செகண்ட் ஆஃப் லேக் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மக்கள் தேட்டருக்கு கூட்டமாக போய் ரத்னா எப்பவும் சொல்கிற மாதிரி மக்கள் கொண்டாடும் கேங்ஸ்டர் படமாக, குடும்பங்கள் கொண்டாடும் கேங்ஸ்டர் படமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் கூட போய் பார்த்தேன், அங்கேயும் இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணாமல் நேராக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சக்ஸஸ் மீட்டுக்கு வரோன்னா ஃபார் திஸ் ஒன் மேன்ஸ் கிரேஸ், அது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வெரி
ட்ரூ வெரி ட்ரூ. ஸோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றத ஒன்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். அண்ட் ரியல் லைஃப்லையுமே நீங்கள் பார்க்குறப்போ அதுக்கு அவேர்னஸ்க்கான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, ஆழமான காரணம் எதாவது இருக்கா, இல்லை இது மஸ்ட் ஃபார் சொசைட்டி இல்லை அப்படின்னு மட்டுமா? இல்லை, இனிஷியலி எனக்கு அது படத்துக்கான விஷயமா தான் இருந்தது. ஒரு படம், இந்த கதையை கரெக்டாக சொல்லணும், ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் பற்றின படம், மாநகரம் முடிச்சுட்டு கைதி கதை எழுதும்போதே. அண்ட் லேட்டர் அதுக்கான R&D பண்ணுறோம்ல, நிறையா அது சம்மந்தமாகவே பார்க்குறோம், அது சம்மந்தமாக அந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிட்ட பேசுகிறோம். இது எதுவுமே சும்மா அப்படியே ஃபிக்ஷனாக சொல்லிட்டு போயிட முடியாது. சிலதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் R&D பண்ணோம். அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது சொசைட்டியில் ட்ரக்ஸோட புழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது, நான் படிக்கிற ரிவ்யூஸில் எல்லாத்துலேயுமே நான் கண்ணை மூடின மாதிரி நடிச்சிட முடியாதுல்ல. கிளியராகவே வந்து நான் ஏதோ இதை வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரியும் நான் ஏதோ சொசைட்டிக்குள்ளே சொல்கிற மாதிரியும் இருந்தது. அண்ட் அங்கேலேருந்தே நான் எடுத்த முடிவு தான், இல்லை இது வந்து விஜயனா மாதிரி, கமல் சார் மாதிரி, சூர்யா சார் மாதிரி, கார்த்தி சார் மாதிரி இருக்கிற பெரிய ஹீரோஸ் எல்லாரும் ஷவுட் அவுட்டாக அதை சொல்லும்போது கண்டிப்பாக போய் சேரும். இன்னும் வந்து இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றிருக்கு, அதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் போகுங்கிறது தான் நான் ப்ராப்ளம்னு நினைக்கிறது. அண்ட் அது என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான், கமர்ஷியல் சினிமா தான், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10% அதில் தான் நல்லா சொல்லிட்டு போகலான்னு நினச்சது, அவ்வளோதான். ஃபைனலாக ஒன்றுக்கா, ஜென்ரலாக கேட்போம்ல, படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வருதுன்னு கேட்போம், வந்துச்சுன்னா அதை கொண்டாடுவோம். படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எப்போ கிஃப்ட்டு அப்படின்னு கேட்குறதும் இப்போ ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட அசிஸ்டன்ஸோட பேசிட்டீங்களா, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வரும் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து? ஹெலிகாப்டர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னார், எப்போ வருதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டர். ஓகே ஓகே. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் ஸ்டேஜ்லேயே கணக்கெல்லாம் சொல்லிட்டு போனாரு. அப்போ லியோ 2 ஷூட்டுக்கு நீங்கள் ஹெலிகாப்டரில் தான் வருவீங்க. அவர் கண்ணு காட்டட்டும், லியோ 2 அனௌன்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.